ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவன் மல்டிபிளாக் யூடியூப் சேனல். நம்ம வந்து போன வீடியோலலாம் என்ன பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கிற டிரான்சாக்ஷன்களை பற்றி பார்த்தோம். அதாவது எஸ்ஐபி, எஸ்டிபி அந்த ஸ்விட்ச் டிரான்சாக்ஷன் பற்றி நல்லா தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம வரப்போகிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இருக்கிற டைப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மிட் அண்ட் ஸ்மால் கேப் இந்த டைப்புங்களை பற்றி தான் நம்ம தெளிவாக உங்களுக்கு டீப்பாக சொல்ல போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லார்ஜ் கேப் ஃபண்டுனா என்ன, அதோட பயன்கள் என்ன, நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் ஈக்விட்டியில போடுறாங்க, மீதி பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்றாங்க, அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபண்டை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். இதை தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து ரிஸ்க் இல்லாம எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லார்ஜ் கேப் ஃபண்டு என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது லார்ஜ் கேப் ஃபண்டுனா என்னன்னா, இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ், டிசிஎஸ், ஹெச்சிஎல், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரி பெரிய கம்பெனி எல்லாம் இருக்குல்ல, அதுல போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து செபி மூலயமா வந்து இந்தியாவிலேயே இருக்கிற முதல் 100 பெரிய நிறுவனங்கள் அதோட சொத்து மதிப்பு அடிப்படையில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இந்த லார்ஜ் கேப் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நிறுவனங்கள் எல்லாமே பெரிய கம்பெனிஸ். இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப வருஷமா வந்து இயங்கிட்டு வர்றதுனாலதான் இவை வந்து நிலையான ரிட்டர்னை கொடுக்கும் அப்படின்றதுனால தைரியமா இன்வெஸ்ட் பண்றாங்க இதுல. சரிங்களா? அப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து அவங்க எப்படி வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற வச்சுங்களேன், அதுல 100% அமௌண்ட்ல வந்து 80% வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது பெரிய நிறுவனங்கள் லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 20% இருக்குல்ல, அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து வேற எந்த ஸ்கீம்ல வேணாலும் அவர் போடுவார். இல்லைன்னா அந்த பணத்தை வந்து ரொக்கமா அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? உங்க போர்ட்போலியோல மீதி இருக்கிற 20% மாதிரி ரொக்கமா வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஃபண்ட் மேனேஜர் வேற ஸ்கீம்ல கூட இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லார்ஜ் கேப் ஃபண்டோட சிறப்பம்சம்லாம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இது இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது வந்து மற்ற இருக்கிற மிட் கேப் ஸ்மால் கேப்பை விட இது வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. சரிங்களா? ஏன்னா இது பெரிய கம்பெனின்றதுனால அந்த அளவுக்கு வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பும் கம்மியா இருக்கும். மற்ற ஃபண்டான மிட் கேப் ஸ்மால் கேப்பை விட வேகமா வளராது. இருந்தாலும் ஒரு நிதானமா வளர்ச்சியை கொடுக்கும். அது சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நிதான வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு 3ல இருந்து 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கு உங்களுக்கு. அதாவது எனக்கு வந்து அதிக ரிஸ்க் வேணாம், நார்மலா ரிஸ்க் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது 3ல இருந்து ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். சரிங்களா? யாரெல்லாம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை பத்தி பார்க்கலாம். அதாவது புதுசா மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ட்ரி யாராவது இருக்காங்க பாத்தீங்களா, அதிகமா ரிஸ்க் இல்லாம புதுசா நியூவா என்ட்ரி ஆகிறவங்களுக்கு வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓய்வூதிய காலம் மற்றும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நிலையான ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்டுன்றதுனால இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ஓய்வூதிய காலம் மற்றும் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்ததான் என்ன பார்க்க போறோம்னா, நான் எல்லா வீடியோலையும் பண்ற மாதிரி தான் எங்க இன்வெஸ்டரோட ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான் காட்ட போறேன் நான் நம்ம சிஸ்டத்துல. அதாவது அவர் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, எப்போ எந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாரு, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாரு, அதோட கரண்ட் வேல்யூ என்ன, அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்கீம் எடுத்து அதுல ஃபண்ட் வந்து எப்படி அலோகேட் பண்றாங்க நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்னா, பிரான்க்லின் இந்தியா ப்ளூ சீப் ஃபண்ட். இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட். இதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து எப்படி ஒரு செக்டர்ல எப்படி ஃபண்ட் அலோகேட் பண்றாங்க நம்ம பார்க்கலாம். இது பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டியில வந்து 97% வந்து ஈக்விட்டி ஸ்கீம்ல தான் போடுவாங்க. அதாவது பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிற ஷேர்ஸ்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 3% வந்து கேஷ் மார்க்கெட், அதாவது பேங்க்ல நம்ம பணம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபா வச்சிருப்பாங்க. சப்போஸ் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சிங்களா, அதுல 97,000 ரூபாய் அப்படியே ஈக்விட்டியில போட்டுருவாங்க. மீதி 3,000 ரூபாய் வந்து நம்ம பேங்க்ல இருக்கிற மாதிரி தான் கணக்கு. புரியுதுங்களா? அப்ப பாருங்க என்னென்ன செக்டார்ல எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம்ல பார்க்கலாம். இங்க பாருங்க, பைனான்சியல் சர்வீஸ் அண்ட் பேங்க்ஸ். ஓகேங்களா? பைனான்சியல் சர்வீஸ் அந்த பேங்க்ல அதான் சொன்ன பார்த்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிஎஃப்சி இதெல்லாம் பெரிய பெரிய பேங்க் இருக்குங்களா, இந்த மாதிரி பேங்க்ல வந்து 28ல இருந்து 32% நீங்க போட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியோட ஷேர்ல. அடுத்தது பாருங்க, டெக்னாலஜி அண்ட் ஐடி. அதாவது டிசிஎஸ்லாம் சொன்னோம் பாத்தீங்களா, டிசிஎஸ் பெரிய கம்பெனி அப்படின்ட்டு, அதுல பாருங்க 13ல இருந்து 15% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்புறமா கன்சூமர் சைக்கிளிங் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், அதாவது வண்டி, பைக்கு, கார், ஆட்டோமொபைல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பெரிய நிறுவனங்க இருக்குங்களா,
அதோட ஷேர்ல வந்து ஒரு 8% 16% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹெல்த் கேர், பாராமெடிக்கல், அதாவது மெடிக்கல் செக்டர்ஸ், அதாவது பெரிய கம்பெனி மெடிக்கல் செக்டர்லாம் இருக்குங்களா, அதுல வந்து 8% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் அண்ட் ரீட்டைல்ஸ், அதாவது நம்ம டெய்லி வாங்குற பொருள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம், அதுல இருந்து ஒரு பெரிய நிறுவனங்களா இருக்கும் கன்சூமர் ப்ராடக்ட், அதுல வந்து 8% வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இப்படி பிரிச்சு பிரிச்சு பெரிய நிறுவனங்கள்ல இருக்கிற ஷேர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ அப்படியே வாங்க நம்ம இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சேம் அதே பிரான்க்லின் இந்தியா ப்ளூ சிப் ஃபண்ட் நம்ம இப்போ பார்த்தோம்ல, அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா 7 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எப்போனா 29 ஜனவரி 2016, 2016ல 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ அதோட கரண்ட் வேல்யூ பாருங்க, 22,44,628 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எவ்வளோ? 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 22,44,622 ரூபாய் இப்போ கரண்ட் வேல்யூ இருக்கு ப்ராஃபிட். எப்போ? 2026 இன்னைக்கு டேட்ல. சரிங்களா? அப்போ எத்தனை வருஷம் ஆகுது? அது ஒரு 4 9 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆக போகுது. சரிங்களா? 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 10 வருஷத்துல அவருக்கு வந்து இவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. 7 lakhs போட்டு 22,44,000 ரூபாய் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அவருக்கு. சரிங்களா? இதுதான் லார்ஜ் கேப் ஃபண்டு. இது வந்து ரொம்ப ஹைப்பா கொடுக்காது, ஆனா உங்க பணம் வந்து சேஃபா இருக்கும், நிலையா growth ஆகிட்டே போகும். அதனால முதல் முறையா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற கஸ்டமர் வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கம்பெனி தான் இல்ல, வேற எந்த கம்பெனி லார்ஜ் கேப் ஃபண்ட்ல வேண்டாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் லார்ஜ் கேப் ஃபண்டு. இப்படிதான் ஃபண்ட்ல அலோகேட் பண்றாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் லார்ஜ் கேப் ஃபண்டுன்னா என்னன்னு பாத்தீங்க. இந்த லார்ஜ் கேப் ஃபண்டும் ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றதுனால இதுலயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஸோ அதனால பார்த்து கேர்ஃபுல்லா நல்ல கம்பெனில பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம சேனலை வந்து மேலும் வந்து சப்போர்ட்டிவா பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில. சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா, எதனா இன்வெஸ்ட் பண்ணணும், எதனா ஐடியா வேணும்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்லேயே கேளுங்க, நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்றேன். சரிங்களா? நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.